இலங்கை பாராளுமன்ற தேர்தலில் பெரும் வெற்றியை ஈட்டிய தேசிய மக்கள் சக்திக்கு தமிழ் மக்களும் தங்களது ஆதரவை வழங்கியுள்ளனர். இலங்கை பாராளுமன்ற தேர்தல் வரலாற்றில் முதல் முறையாக தமிழர்கள் ஒரு தேசிய கூட்டணிக்கு வாக்களித்திருக்கும் நிலையில் அதற்கான காரணம் குறித்து அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் அதிபர் அனுரகுமாரவின் தேசிய மக்கள் சக்தி 159 இடங்களை கைப்பற்றி 2 பங்கு பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைத்திருக்கிறது. அதிபர் தேர்தலில் 42 விழுக்காடு வாக்குகளை பெற்ற அக்கூட்டணி நாடாளுமன்ற தேர்தலில் 61.56 விழுக்காடு வாக்குகளை பெற்றுள்ளது. சிங்களர்கள், தமிழர்கள், முஸ்லிம் என அனைத்து தரப்பு மக்களும் அக்கூட்டணிக்கு வாக்களித்துள்ளனர். இலங்கை பாராளுமன்ற தேர்தல் வரலாற்றில் தமிழர்கள் முதல் முறையாக தேசிய கூட்டணிக்கு வாக்களித்திருப்பது தமிழ் கட்சிகளை தோல்வியடைய செய்திருப்பதோடு அதிர்ச்சி அடையவும் செய்திருக்கிறது. அரசியலமைப்பு திருத்தம் மூலமாக தமிழர் பிரச்சினைக்கு தீர்வு காணப்படும் என்ற அந்நாட்டு அதிபர் அனுரகுமார திசாநாயக்கவின் வாக்குறுதி இந்த தேர்தலில் எதிரொலித்திருப்பதாகவே காணப்படுகிறது. அதேபோல் பொருளாதாரம், ஊழல், விலைவாசி போன்ற பிரச்சினைகளை அடிப்படையாக கொண்டே இந்த தேர்தலில் தமிழர்கள் வாக்களித்துள்ளதாகவும் இனவாதம் வேண்டாம் என்று அவர்கள் முடிவு செய்து விட்டார்கள் என்ற கருத்தும் முன்வைக்கப்படுகிறது. நிறைய தமிழ் கட்சிகளை மக்கள் புறந்தள்ளி இருக்காங்க. நிறைய அரசியல்வாதிகளை காலகாலம் பாராளுமன்றம் சென்ற அரசியல்வாதிகள் நிறைய பேரை மக்கள் இந்த முறை வீட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. அதுக்கு காரணம் மக்கள் இத்தனை வருஷ காலமாகவும் இனவாதம் பேசி பேசி அரசியல் பண்ணதை இந்த முறை மக்கள் இனவாதம் வேண்டாம் என்று முடிவு பண்ணி இந்த முறையாவது தமிழ் மக்களா இருந்தாலும் சரி, முஸ்லிம் மக்களா இருந்தாலும் சரி, பிற மதத்து மக்களா இருந்தாலும் சரி, எல்லாரும் சமூகமா நல்லபடி இந்த நாட்டுல வாழணும்னு ஆசைப்பட்டு ஒரு நல்ல கட்சியை ஆட்சியை கொண்டு வந்திருக்காங்கன்னு தான் நாங்க நினைக்கிறோம். அந்த கட்சிக்குள்ள உடைவுகள், அந்த கட்சிக்குள்ள பிரிந்து வேறு வேறு தனிப்பட்ட ரீதியில் இந்த தேர்தலை எதிர்கொண்டது அந்த மக்களுக்கு அவர்கள் மூலம் உண்மையிலே ஒரு வெறுப்பு வந்ததனால அந்த தேசிய கட்சிக்கு வாக்களிக்கக்கூடிய ஒரு நிலைமையை இந்த முறை தேர்தல் கொண்டு வந்திருக்கு. அதே வேளையில் தமிழர்கள் தமிழ் கட்சிகளுக்கு வாக்களிக்காததன் காரணம் முன்பு அக்கட்சிகளின் சார்பாக வென்றவர்கள் எதுவுமே செய்யாமல் போனதும் தமிழ் கட்சிகளிடையே ஒற்றுமை இல்லாததுமே என்ற வாதமும் முன்வைக்கப்படுகிறது. முக்கியமா ஊழலுக்காக வேண்டிதான் மக்கள் முக்கியமா குரல் கொடுத்தது. அதே மாதிரி இப்ப இன்றைக்கு எடுத்துக்கொண்டா எங்கட பழைய தலைவர், அரசியல் தலைவர்களோ இங்கே வடக்குல இருக்க தெற்குல இருக்க யாரா இருந்தாலும் முக்கியமா இனவாதத்தை தான் கழிச்சாங்க. ஒன்று தெற்குல இருக்க அரசியல்வாதிகள் தமிழ்நாக்களை பத்தி இனவாதத்தை கழிக்கிறோம், வடக்குல இருக்க அரசியல்வாதிகள் தெற்குல இருக்க அரசியலை பத்தி இனவாதம் கழிக்கிறது. இப்படிதான் இத்தனை வருஷம் அரசியல் போய் கொண்டிருச்சு. இப்ப என்ன சொன்னா, இப்ப இருக்க இளைஞர் சமுதாயம் என்ன சொன்னா, இனவாதம் தேவையில்லை, எங்களை நாடு நல்லா இருக்கணும் அப்படிங்கிற முக்கிய நோக்கத்தோட இப்போ வேற மாதிரி சிந்திக்கிறாங்க. என்னண்டா, நாடு தான் முக்கியம், எங்களுக்கு இனவாதம் முக்கியம் இல்லை அப்படிங்கிறதா அவங்களோட கொள்கை கோட்பாடு. தேர்தல் ஒரு வித்தியாசமான தமிழ் மக்களோட முழு மனதாக இந்த தேர்தலை எதிர்கொண்டதாக சொல்ல முடியாத ஒரு சூழல் இது. தமிழ் கட்சிகள் மீது அதிருப்தி இருந்தாலும் தேசிய மக்கள் சக்தியின் மீது இருந்த நம்பிக்கை காரணமாகவே அக்கட்சிக்கு தமிழர்கள் தங்களது ஆதரவை வழங்கி இருக்கின்றனர். எனவே தமிழர் பிரச்சினைகளுக்கு தீர்வு கண்டு அவர்களது நம்பிக்கையை அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசு காக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். புதிய தலைமுறைக்காக இலங்கையிலிருந்து செய்தியாளர் காந்தகுமார்.